இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆமேன். ஒரு சின்ன கதை. யுவா அப்படின்ற சிறுவன் ஒரு அழகான பொம்மையை வாங்கினான். அந்த பொம்மையை தன்னோட பாசமாக வச்சுருந்தான். நாளுக்கு நாள் அந்த பொம்மையை கண்டுக்காம தூக்கி போடுறது, அதை மிதிக்கிறது போன்ற பல பழுதுகளை செஞ்சு வச்சுருந்தான். ஒரு நாள் அவங்க அப்பா அவனை பார்த்து, இந்த பொம்மையை எவ்வளோ சந்தோஷமாக நீ வாங்கின, ஆனால் இந்த பொம்மையை நீ இப்போ எப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்டுட்டு அதை தன்னோட கையில் எடுத்தார். அப்போ தான் யுவாவோட மனசில், ஆமாம்ல, இந்த பொம்மையை நம்ம வாங்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இந்த பொம்மையை நம்ம நேசிக்கவே இல்லையே, இதை முற்றிலுமாக அழிச்சிட்டோமே அப்படின்னு யோசித்தான். இது போல தான் மனுஷனை ஏசப்பா உருவாக்குறப்ப ரொம்ப அன்பாக உருவாக்குனார். ஆனால் மனுஷன் பாவத்தில் மூழ்கி காணப்பட்டான். மனுஷன் பாவத்தில் மூழ்கி காணப்பட்டதுனால அவர் அப்படியே விடலை. நோவா மூலமாக ஒரு புது துவக்கத்தை கொடுத்தாரு. இதை கேட்டுட்டுருக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம எவ்வளோ தவறுகளை செஞ்சுருப்போம். ஆனால் ஏசப்பா நீதி உள்ளவரும் இரக்கம் உள்ளவருமா இருக்கார். நம்ம மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு அவரோட பாதத்துக்கு போகிறப்ப அவர் நம்மளோட மனசோட வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பாரு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.